கர்த்தர் நல்லவர். அறிவுள்ளவர்களாய். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களே ஞானிகளாகவும் புத்திமான்களாகவும் இருக்கிறார்கள். அந்த பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அது நிரந்தரமற்றது, அது நமக்கு பலனற்றது. கர்த்தரை நம்பினால் சகலமும் நமக்கு வந்து சேரும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 48ஆம் அதிகாரம். கர்த்தர் பெரியவர். கர்த்தர் தேவனுடைய பர்வதத்திலும் அவருடைய வாசஸ்தலத்திலும், கர்த்தர் தேவனுடைய நகரத்திலும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் புகழப்படத்தக்கவர். அதாவது பரிசுத்த நகரம், தேவனுடைய நகரம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது. பரிசுத்த பர்வதம் என்பது பிதாவாகிய தேவன் இருக்கும் இடத்தை குறிக்கிறது. கர்த்தர் பெரியவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் கர்த்தருடைய நகரமாய் இருக்கிறது. மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வடிவமான தானம். அது மிக அழகான பொருத்தமான ஒரு இடமாய் இருக்கிறது. அந்த இடத்திலேயே கர்த்தர் வந்து வாசம் செய்து ஆளுகை செய்ய போகிறார். இந்த சர்வ பூமியையும் ஆளுகை செய்ய போகிறார். இந்த சீயோன் பர்வதம் என்பது எருசலேம் நகரத்தை குறிப்பதாக உள்ளது. அதன் அரண்மனைகளில் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக எண்ணப்படுகிறார். அப்படி என்றால் உயர்ந்த அடைக்கலமாக கர்த்தரையே நம்பியிருக்கிறோம். இதில் இரண்டு பொருள் உண்டு. சீயோன் என்ற வார்த்தைக்கு எருசலேம் நகரம் என்பதும் பொருளாகிறது. இன்னொன்று கர்த்தருடைய ஜனத்தின் இருதயம். சீயோன் என்பது கர்த்தர் வாசம் செய்யும் இடம். சீயோன் பர்வதம் அது கர்த்தருடைய பிள்ளைகளின் இருதயத்திலும் அவர் வாசம் செய்கிறார். அதனால் தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அதனால் நம்முடைய மனதை ஆளுகை செய்கிற மகாராஜாவாய் அவர் இருக்கிறார். சீயோன் பர்வதம் என்பது நம்முடைய இருதயங்களையும் குறிக்கிறது. எல்லாம் இது கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவமாய் இருக்கிறது. சீயோன் என்னும் எருசலேம் நகரத்தை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கிருப்பார். அப்பொழுது பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு சீயோனை நோக்கி வருவார்கள். அவர்கள் யுத்தம் செய்து சீயோனை பிடிப்பதற்காக வருவார்கள். இது கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவமா இருக்கிறது. அந்த கடைசி கால யுத்தம் மெகிடோ யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதை குறித்து இங்கு தாவீது ராஜா எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்தின காரியமா இருக்கிறது. இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களே. அதாவது பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஏகமாய் கூடி வருவார்கள். ஏகமாய் என்றால் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து. இப்பொழுதெல்லாம் பூமியின் ராஜாக்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து பிரச்சனைகள் இருக்கிறது, பகைகள் இருக்கிறது, விரோதங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரும் பொழுது அவர்கள் ஒன்று கூடி வருவார்களாம். துன்மார்க்கர் எப்பொழுதும் அப்படிதான். அவர்களுக்குள் தனிப்பட்ட முறையில் சண்டையிட்டுக் கொள்வார்கள். ஒற்றுமையாக எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள். ஆனால் எதிர்க்க வேண்டும் என்றால் ஒன்றாக கூடிக்கொண்டு துன்மார்க்கர் எல்லாம் சேர்ந்து வருவார்கள். இது இயல்பாய் நடக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அது தனி மனித ஒருவருக்கொருவராக இருந்தாலும் சரி, தேசங்களாக இருந்தாலும் சரி, அப்படிதான் நடக்கிறது. இது ஆவியின் குணம், பொல்லாத ஆவிகளின் குணமாக இருக்கிறது. இஸ்ரேலுக்கு விரோதமாக, எருசலேமுக்கு விரோதமாக, மகாராஜாவின் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, எருசலேமுக்கு விரோதமாக ஜனங்கள் எல்லாம், எல்லா தேசத்தின் ராஜாக்கள் கூடிக்கொண்டு வருவார்கள். ஆனால் வந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயை போல, பிரசவ வேதனைப்படுகிற பெண்ணை போல பயந்து கலங்கி வேதனைப்பட்டு வலியோடு திரும்பி ஓடி போவார்களாம். அவர்களால் அங்கு நிற்க முடியாதாம். அந்த அளவுக்கு கர்த்தர் வல்லமையாய் அங்கு செயல்படுவார். கர்த்தர் தர்சூஷின் கப்பல்களை உடைக்கிற தேவனாய் இருக்கிறார். அது எப்படிப்பட்ட கப்பலாய் இருந்தாலும் சரி, மலையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி
துன்மார்க்கரை அதம் பண்ணுகிற தேவ வல்லமையை குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அப்படி பராக்கிரமம் செய்வார். இதுவரை நாம் கேள்விப்பட்டிருந்தபடியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நகரத்தில் கண்டோம். அவர் ஏற்கனவே என்ன சொல்லி இருந்தாரோ, கர்த்தர் என்னென்ன சொல்லி இருந்தாரோ கர்த்தரின் நகரத்தில் நடக்கும் என்று அதையெல்லாம் அவர் செய்திருந்தார். அதையெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த காரியங்கள் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருக்கும். கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது ஆலயத்தின் நடுவிலே நாங்கள் இருந்து உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது, நீர் எங்களுக்கு எவ்வளவாய் செய்திருக்கிறீர், கிருபை செய்து எவ்வளவு காரியங்களை நடப்பித்திருக்கிறீர், எங்களை வாழ வைத்திருக்கிறீர் என்று உமது சபையின் நடுவிலே, தேவாலயத்தின் நடுவிலே உட்கார்ந்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போம். கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் விளங்குகிறது. உம்முடைய நாமம் பூமி எங்கும் விளங்குகிறது. அதுபோல உமது புகழ்ச்சியும் பூமி எங்கும் விளங்குகிறது. கர்த்தாவே, உம்முடைய நாமம் விளங்குவது போல உம்முடைய புகழ்ச்சியும் விளங்குகிறது. உம்முடைய வலது கரம் நீதியை செய்கிறது. நீர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்காக நீர் இறங்கி நீ எங்கள் நீதிக்கு தக்க பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு உம்முடைய கிருபையை தந்திருக்கிறீர். உம்முடைய நாமம் மகிழ்மைப்படுவதாக. உமக்கே புகழ்ச்சி உண்டாவதாக. உமது நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் நீர் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது துன்மார்க்கர்களுக்கு அவர்கள் செய்த அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் தக்க பலனை நீர் கொடுக்கும் பொழுது சீயோனின் குமாரத்தி சீயோன் மகிழ்வதாக. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நீர் நீதியாய் நியாயத்திற்கும் பொழுது, நீர் துன்மார்க்கருக்கு சரி கட்டும் பொழுது எங்கள் மனம் ஆறுதல் அடையும். சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். என்னவெல்லாம் எத்தனை பேர் வந்து அங்கிருக்கிறார்கள், என்னவெல்லாம் நடக்கிறது என்று கொத்தளங்களை எல்லாம் எண்ணுங்கள். அதன் அலங்கத்தை கவனித்து பார்த்து அதன் அரண்மனைகளை எல்லாம் உற்று பாருங்கள். பின்வரும் சந்ததிக்கு இவைகளை எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை காப்பாற்றுவார். எல்லா காலங்களிலும் நமக்கு தேவனாயிருந்து அவர் நம்முடைய மரண காலம் வரைக்கும் நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எப்பொழுதும் மரணமே வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் மிகவும் நல்லவர். அவரை நம்பியவர்கள் என்றென்றும் பிழைத்திருக்கலாம். சங்கீதம் 49. பூமியில் வாழ்கின்ற ஜனங்களே, பணக்காரர்களே, ஏழைகளே, சிறியவர்களே, பெரியவர்களே, எல்லோரும் இதை கேளுங்கள். அதாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். ஞானத்தோடு பேசி உணர்வடைந்து நம் இருதயத்தில் உணர்வடைந்து புரிந்து கொள்ளும் பொழுது சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அது என்னவென்றால், என் செவியை ஊமை பொருளுக்கு சாய்த்து ஊமையாக சொல்லப்படுவதை நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் ஊமையாக சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஊமையின் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுரமண்டலத்தின் மேல் என் மறை பொருள்களை நான் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுரமண்டலத்தின் மேல் தம்முடைய மறை பொருள்களை வெளிப்படுத்துவார். அப்படி என்றால் சுரமண்டலம் என்பது ஒரு தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது, ஊமையாக சொல்லப்படுகிறது. சுரமண்டலம் வாசித்தால் அதில் அந்த சத்தம் எழும்பும். அதுபோல கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை அவர்கள் சொல்லுவார்கள். அதை தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சுரமண்டலத்திற்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற என் எதிரிகளுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் எல்லோரும் என்னை சேர்ந்து என்னை துன்பப்படுத்தி என்னை
கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அக்கிரமத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் நான் ஏன் பயப்பட வேண்டும்? இவர்களுடைய அக்கிரமங்கள் என்னை சூழ்ந்து வந்து விட்டது. என்னை சூழ்ந்திருக்கிறது. நான் எப்படி தப்புவிப்பேன்? நான் எப்படி தப்புவித்துக் கொள்வேன் என்று நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இப்படிப்பட்ட நிலையில் யாருக்காயிருந்தாலும் பயம் வரும் இயல்பாக. ஆனால் ஐயா சொல்லுகிறார், எனக்கு பயம் இல்லை என்று. இதன் பொருள் என்னவென்றால், இப்படிப்பட்ட நெருக்கமான நிலையிலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் ஒரு மனிதன் தன் சகோதரனை தன் சகோதரன் பாவம் செய்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவனுக்காக இவன் ஏதாவது பணம், பொருள், ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ள முடியுமா? முடியாது என்று கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது ஒரு பணத்தினால், பணத்தை செலவழித்தோ உலக பொருள்களை செலவழித்தோ நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர முடியாது. நம் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ள முடியாது. பாவம் செய்து கொண்டு இருந்து வாழ்ந்து முடித்துவிட்டு வேறு எதையாவது தியாகம் செய்து நாம் பரலோகத்திற்கு போய்விடலாம் என்கிற ஒரு வழியை யோசிக்க வேண்டியதில்லை மனிதன். ஏனென்றால் அது முடியாது. ஆத்தும மீட்பு என்பது மனம் திரும்புதலினால் தான் வரும். பணத்தை குறித்தும் ஐஸ்வர்யத்தினாலும் சொத்து சுகத்தினாலும் வாங்க முடியாது. விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு ஆத்துமாவை மீட்க வேண்டும் என்றால், அக்னி கடலில் இருந்து மீட்க வேண்டும் என்றால், அது கர்த்தரே அவர்களை மீட்டுக் கொள்ள முடியும். அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்டுக் கொள்ளுகிறார். மற்றபடி மனிதர்களுடைய முயற்சியினால் நாம எதையாவது விலையாக கொடுத்து ஒரு ஆத்துமாவை மீட்டுக் கொண்டு வந்துவிட முடியாது. ஞானிகளும், மிகப்பெரிய ஞானிகள், பலசாலிகள், திறமைசாலிகள், இவர்கள் எல்லோரும் அதிகமாய் உழைத்து பணம் பொருளை சம்பாதித்து நற்பெயரை பெற்று தாங்கள் நிலைத்திருக்க போகிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் மரித்தார்கள். எவ்வளவுதான் கனம் பொருந்தியவர்களாய், மரியாதைக்குரியவர்களாய் வாழ்ந்தாலும் அவர்களும் மரித்து போவார்கள். அவர்களும் மறக்கப்பட்டும் போவார்கள். அவர்கள் பெயர் நிலைத்திருக்கும் என்பது அவர்களுடைய எண்ணம். ஆனால் அது அப்படி அல்ல. அது நிரந்தரமாய் நிற்காது. தங்கள் பெயர் நிலைத்திருக்கும் என்று எண்ணி அவர்கள் தங்கள் நிலங்களுக்கு தங்கள் பெயர்களை எல்லாம் வைக்கிறார்கள். எப்படியாவது தங்கள் பெயர் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இப்படி செய்த எத்தனையோ கோடி மக்கள் இந்த பூமியில் மறக்கப்பட்டு போய்விட்டார்கள். அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். நிரந்தரமானது இந்த பூமியில் எதுவும் இல்லை. இதுதான் அவர்கள் வழி. இதுதான் அவர்கள் பைத்தியம். ஒரு பைத்தியம் போல, ஒரு தெரிந்த புத்தி இல்லாமல் இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமா இருக்க போகிறோம். நம் நிலத்திற்கு நம் பெயரை வைக்க போகிறோம். நம்முடைய பெயர் அழியாது என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் சந்ததியால் பாராட்டி கொள்கிறார்கள். என் தகப்பனார் இவ்வளவு செய்தார், என் பாட்டனார் இவ்வளவு செய்தார் என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இப்படி நினைத்த எத்தனையோ கோடி பேர் மறக்கப்பட்டு போயிருக்கிறார்கள். ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். அப்படி உலகத்திற்காக வாழ்ந்து கர்த்தரை மறந்து வாழ்கிறவர்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்களை சேர்த்து கொண்டு வாழ்கிறவர்கள் பாதாளத்தில் ஆட்டு மந்தையை போல கிடத்தப்படுகிறார்கள். ஆட்டு மந்தையை போல அவர்கள் ஆத்துமா அங்கு போய் கிடக்கும். அவர்களை மேய்ந்து போடுகிறது. அவர்கள் இறந்து போகிறார்கள். அவர்கள் நிறைய இருப்பதில்லை. செம்மையானவர்கள் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அப்படி என்றால் நீதிமான்கள் துன்மார்க்கரை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தை நிலைத்திருக்காதபடிக்கு, இந்த பூமியில் பணம் பொருள் சேர்த்து அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிரந்தரமாய் அந்த வீட்டில் இராதபடிக்கு மரணம் அவர்களை கொண்டு போய் விடும். இப்படியாக அவர்கள் வாழ்க்கை முடிந்து போகும். பாதாளமே அவர்களுடைய ரூபத்தை அழித்து போடுகிறது. ஆனாலும் கர்த்தரை நம்பி இருப்பதினால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை பாதாளத்தின் வல்லடிக்கு மீட்டு காத்து கொள்வார். பாதாளத்திற்கு என்னை அனுப்ப மாட்டார்.
கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். ஒருவன் மிகவும் பணக்காரனாகி அவன் மிகவும் செழிப்பானவனாக மாறிக்கொண்டிருந்தால் அவனை பார்த்து நீ கவலைப்படாதே. அவன் மகிமை பெருகும் போது, பேரும் புகழும் அவனுக்கு வந்து குவியும் போது அவனை கண்டு நீ பயப்படாதே. அவன் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, அவன் எதையும் கொண்டு போவதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் ஆத்துமா அவனை வாழ்த்தினாலும் உலகத்தார் அவனை போற்றி புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத அவன் மனமே அவனை சொல்லலாம், நீ உன் நன்மையையெல்லாம் தேடினாய், உன் மனம் மகிழட்டும், எல்லா சம்பத்தைகளையும் சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்று அவன் மனமே அவனை பாராட்டினாலும் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன்னுடைய பிதாக்கள் சென்ற இடத்திற்கே அவனும் செல்லுவான். அதாவது அவர்கள் முன்னோர்கள் பணம் பொருள் சேர்த்து உலக வாழ்க்கை வாழ்ந்த அவனுடைய முன்னோர்கள் சென்ற பாதாளத்திற்கே அவனும் போய் சேருவான். வெளிச்சத்தை காணாத பாதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளத்தில் வெளிச்சம் இருக்காது. மிகவும் மரியாதைக்குரியவனாக இருந்தாலும் அறிவில்லாத மனுஷன் ஒரு மிருகத்துக்கு சமானமாய் இருக்கிறான். எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பேர் புகழ் பெற்றிருந்தாலும் அறிவில்லாத மனிதன், கர்த்தரை அறிகிற அறிவில்லாதவன், வாழ்க்கையை உணராமல் இருக்கிற மனிதன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். மனிதனாய் பிறந்தும் ஆத்துமா நரகத்திற்கு போகிற மிருகங்களைப் போல அவனும் பாதாளத்திற்கு செல்லுகிறான். அதாவது மிருகங்கள் மிருகம் மரித்தால் அதனுடைய ஆவி பாதாளத்திற்கு செல்லும். அதுபோல மனிதனும் ரட்சிக்கப்படாதவன் பாதாளத்திற்கு அவனுடைய ஆத்துமா செல்லும். மிருகத்தை போல வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கையாய் அவனுடையது இருக்கும். அறிவில்லாத மனிதனாய் நாம் வாழாமல் அறிவுள்ளவர்களாய், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களே ஞானிகளாகவும் புத்திமான்களாகவும் இருக்கிறார்கள். அந்த பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம். இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அது தேவையில்லாத ஒன்று. அது நிரந்தரமற்றது. அது நமக்கு பலனற்றது, பயனற்றது. அதனால் நாம் எதையும் சாதித்துவிட முடியாது. பெரிதாய் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை. கர்த்தரை நம்பினால் சகலமும் நமக்கு வந்து சேரும். சங்கீதம் 50-51 அதிகாரங்கள். பூமியில் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் உள்ள சகல ஜாதியாரையும் கர்த்தர் அழைக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். அப்படியென்றால் எருசலேமிலிருந்து கர்த்தர் பிரகாசிக்கிறார். பூமியின் எத்திசையிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய தேவன் அவர் 2ஆம் வருகையில் வரப்போகிறார். அவர் வருவது நிச்சயம். அவர் மௌனமாய் இருக்க மாட்டார். நிச்சயம் அவர் வருவார். அவருக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும். அவரை சுற்றிலும் புயல் உண்டாயிருக்கும். அப்படி என்றால் கர்த்தர் 2ஆம் வருகையில் வரும்பொழுது சாந்தமாக அமைதியாக அவர் வரப்போவதில்லை. கோபத்தோடு அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வரப்போகிறார். கர்த்தர் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நிச்சயம் நீதியாய் நியாயம் தீர்ப்பார். இந்த பூமிக்கு சரியாக அவர் நியாயத்திற்கு கொடுக்கும்படியாக வருகிறார். அவர் வரும்போது தீமையை எல்லாம் பட்சித்து அக்னி எரிப்பது போல எரித்து போடுவார். பூமியை சுத்திகரிக்க வரப்போகிறார். நாம் நம் வீட்டில் உள்ள குப்பைகளை எடுத்து அக்னியில் போட்டு எரித்து சுத்தப்படுத்துவது போல கர்த்தர் இந்த பூமியில் உள்ள தீமைகளை, துன்மார்க்கத்தை, பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாவற்றையும் எடுத்து குப்பையை எரிப்பது போல அக்னியினால் பட்சித்து போட அவர் வருகிறார். கர்த்தர் நல்லவர். அவர் வந்து நீதியாய் நியாயம் தீர்ப்பார். புயல் போல அவர் வரும்போது புயல் அவரை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும். மிகப்பெரிய அழிவு உண்டாகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க வானத்தையும் பூமியையும் கூப்பிடுவார். நியாய தீர்ப்பு நாளில் வானமும் பூமியும் பக்கத்தில் இருக்கும். நாம் வேறொரு இடத்தில் இருந்து நியாயம் தீர்க்கப்படுவோம். இது எவ்வளவு அற்புதமான ஒரு காட்சியாக, சற்று நம் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கிறது. வானமும் பூமியும் சாட்சியிடும் என்று சொல்லப்படுகிறது. பலியினாலே என்னோடைய உடன்படிக்கை பண்ணின
பரிசுத்தவான்களை கூப்பிடுங்கள். கர்த்தரிடத்தில் பலி செலுத்தி கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களை கர்த்தர் கூப்பிடுங்கள் என்று சொல்லுவாராம். பரிசுத்தவான்கள் அழைக்கப்படுவார்கள். நியாய தீர்ப்பு நாளில் வானம் பூமி அழைக்கப்படும், பரிசுத்தவான்கள் அழைக்கப்படுவார்கள். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்குமாம். கர்த்தர் எப்படியெல்லாம் நீதி உள்ளவர், அவர் என்னென்ன காரியத்தை எப்படி செய்வார் என்று வானங்கள் வந்து சொல்லுமாம். இந்த அதிகாரங்களில் வானம் என்று சொல்லாமல் வானங்கள் என்று பலர் பாலில் சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்கள் வானங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்கு தெரிந்தது ஒரே ஒரு வானம்தான். ஆனால் பல வானங்கள் இருக்கிறது. கர்த்தரே இதை நமக்கு சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது சத்தியமான வார்த்தைகள். மனிதர்கள் எவ்வளவு சிறியவர்கள் என்பதும் நம் அறிவு எவ்வளவு சிறியது அற்பமானது என்பதும் நமக்கு புரியும். நம்மை நாம் ஞானி என்று எண்ணுவதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை என்பதே உண்மை. வானம் மிகவும் பெரியது. அண்ட சராசரத்தையும் படைத்தவர் பெரியவர். நாம் மிகவும் சிறியவர்கள். நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்ள நமக்கென்று ஒன்றும் இல்லை. வானங்கள் வந்து நீதியை சொல்லுமா? கர்த்தர் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்ப்பாராம். இஸ்ரவேலுக்கு விரோதமாக தேவன் சாட்சியிடுவாராம். நானே உன் தேவன், ஜனமே கேள், நான் உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தார்கள். உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடப்போம் என்று சொல்லி அவர்கள் உடன்படிக்கை செய்தார்கள். ஆனால் அதை கடைபிடிக்கவில்லை. தேவாலயத்தையும் அவர்கள் இழந்து போனார்கள், பாவம் செய்து வந்தார்கள். இதையெல்லாம் கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். உன் பலிகளின் நிமித்தம் நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன். உன் தகன பலிகள் என் கண்முன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்கள் செலுத்தின பலிகள் இவைகளின் நிமித்தம் அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். கர்த்தர் அதை நினைத்து அவர்களை பாதுகாக்கிறார். அவர்கள் மேல் இரக்கம் வைக்கிறார், கிருபை வைக்கிறார், அவர்கள் மேல் அன்பு கூறுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் பசியாய் இருந்தால் உன்னிடத்தில் நான் பலியிட சொல்லி கேட்க மாட்டேன். வனாந்தரத்தில் திரிகிற காட்டு மிருகங்களும் பறக்கிற பறவைகளும் இந்த பூமியில் வாழ்கிற சகல ஜீவ ஜந்துக்களும் என்னுடையவைகள், எல்லாம் என்னுடையது. நான் பசியாய் இருந்தால் உன்னிடத்தில் போய் கேட்க மாட்டேன், எனக்கு பலி செலுத்து என்றும். பலி முக்கியம் அல்ல என்பது இதன் பொருள். கர்த்தர் பலியை எதிர்பார்க்கவில்லை. அதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சேருவதற்கான ஒரு வழியாக பலி செலுத்த சொல்லுகிறார் கர்த்தர். புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். புரியாத காரியங்களை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மையோடு. கர்த்தர் பலி செலுத்த சொல்லி அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்கிறார். ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் பசியாயிருந்தால் வனாந்தரத்தில் திரிக்கிற எத்தனையோ மாடுகள் இருக்கு, ஆடுகள் இருக்கிறது, எத்தனையோ மிருகங்கள் பறவைகள் இருக்கிறது. நான் மிருகங்களின் மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவேனா? அதையெல்லாம் நான் சாப்பிடுவேனா என்று சொல்லுகிறார். அதனால் கர்த்தர் மிருகங்களின் சரீரத்தை பூசிப்பதோ மாம்சத்தை பூசிப்பதோ ரத்தம் குடிப்பதோ கிடையாது. கர்த்தர் பரிசுத்தர், அதையெல்லாம் சாப்பிட மாட்டார். உன்னதமான தேவனுக்கு நீ பொருத்தனைகளை செய்து, கர்த்தருக்கு பொருத்தனைகளை செய்து நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. ஸ்தோத்திர பலி கர்த்தருக்கு செலுத்து என்று சொல்லுகிறார். நாம் உதடுகளினால் கர்த்தருக்கு அவருடைய கிருபையை உணர்ந்து, அவருடைய அருமையை உணர்ந்து, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி அறிதல் உள்ளவர்களாய் நம் நன்றியை தெரிவிக்கும்படியாக ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் என்றால் நன்றி என்று பொருள். கர்த்தாவே, எனக்கு இவ்வளவு நன்மைகளை நீர் செய்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்ற பொருளிலே ஸ்தோத்திர பலி செலுத்தப்படுகிறது. அல்லேலூயா என்றாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றாலும் கர்த்தருக்கு நன்றி என்ற பொருளே வருகிறது. உன்னுடைய ஆபத்து காலத்தில் உன் பொருத்தனைகளை செலுத்தி பலிகளை செலுத்தி நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை காப்பேன், உன் ஆபத்திலிருந்து உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக் கொள்ளும்படியாக தான் நாம் ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். கர்த்தருக்கு பலி செலுத்துவது நாம் நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக தான். அப்படி கர்த்தர் நம்மை ஆபத்திலிருந்து மீட்கும் போது நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருப்போம்.
கர்த்தர் துன்மார்க்கனை நோக்கி கேட்கிறார், நீ என் வார்த்தைகளை எரிந்து போடுகிறாய். நான் உனக்கு சிற்றையை கொடுக்கும் போது, நான் உன்னை அடித்து திருத்த வேண்டும் என்று சில துன்பங்களை நான் கொடுக்கும் போது அதை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நீ அதை வெறுக்கிறாய். என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வதில்லை, என் வார்த்தைகளை நீ கேட்பதில்லை. அப்படி நீ துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு என் பிரமாணங்களை எடுத்து உரைக்கவும், என் பிரமாணங்களை சொல்லவும், என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு என்று கேட்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை இது! கர்த்தருடைய கோபம், அவருடைய உணர்வு இதில் வெளிப்படுகிறது. என் உடன்படிக்கையை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார். என் வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிய மாட்டாய், என் சிற்றைகளை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாய், பின்பு எதற்கு உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லுகிறாய் என்று கேட்கிறார். இதனால்தான் பலர் கர்த்தருடைய 10 கட்டளைகளாகிய உடன்படிக்கையை அறிந்து கொள்வதும் இல்லை, அதை தங்கள் வாயினால் சொல்லவும் முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களாக வாசிக்காமல் சொல்லாமல் இல்லை, கர்த்தரே அவர்களை அந்த வாக்கியத்திலிருந்து தள்ளி போட்டு விட்டார் என்று தோன்றுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை மனம் திரும்புங்கள், கர்த்தரிடம் வாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க தொடங்குங்கள். அவருடைய வார்த்தை, அவர் வார்த்தையாய் இருக்கிறார். நாம் வார்த்தையை தியானிக்கும் பொழுது அவர் நமக்குள் வந்து கிரியை செய்வார். வேத வசனத்தை பலர் படிப்பதில்லை கிறிஸ்தவர்கள். என்ன காரணம் என்றால், கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் கர்த்தரே அவர்களை வெறுத்து ஒதுக்கி விட்டார் என்று தோன்றுகிறது. தயவு செய்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் பரிசுத்தமாய் வாழ வழியாயிருக்கும். அதற்காக வேத வசனத்தை தியானிக்க உடனே முயற்சி செய்யுங்கள். தினந்தோறும் வருடத்தில் ஒரு முறையாவது நாம் வேத வசனத்தை தியானித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை முழுமையாக படித்து முடிக்க வேண்டியது மிக அவசியமாயிருக்கிறது. கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. துன்மார்க்கனை நோக்கி சொல்லுகிறார், என் கற்பனைகளை, என் கட்டளைகளை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறார். திருடனை பார்க்கும் போது அவனோடு நீ சேர்ந்து கொள்ளுகிறாய், பாவம் செய்ய சேர்ந்து கொள்ளுகிறாய். விபச்சாரக்காரர்களோடும் உனக்கு பங்கு இருக்கிறது, அவர்களோடும் உடன்பட்டு போகிறாய். உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்து பொல்லாப்பு செய்ய உன் வாயை திறக்கிறாய். பொய் பேசுகிறாய், புறங்கூறுகிறாய், ஏமாற்றுகிறாய், பலவித பாவங்களை செய்கிறாய். உன் வார்த்தைகளிலும் சுத்தம் இல்லை. உன் நாவு சற்பனைகளை பிணைக்கிறது. அப்படி என்றால் சதி சற்பனைகள் என்று சொல்லப்படும். அதாவது உன் பொய்யை மறைத்து பேசுவது, கபடமாய் பேசுவது, கேட்டால் திறமையான பேச்சு என்று சொல்லிக் கொள்வது. திறமையாய் பேசுகிறேன், திறமையாக வாழ்கிறேன் என்று சொல்லி பாவம், பொய், புறங்கூறுதல், ஏமாற்றுதல், கொள்ளையடித்தல் போன்ற காரியங்களை செய்வது. இதெல்லாம் திறமையான காரியங்கள் அல்ல, முட்டாள்தனமான பதில் எது? இப்படிப்பட்ட செயல்கள் இயலாமையின் வெளிப்பாடு, பாவத்தின் அறிகுறி. பாவம்தான் அது, அறிகுறி அல்ல, பாவமே அது. அதனால் தயவு செய்து பாவத்திற்கு திறமை என்ற பெயரை சூட்டி செய்யக்கூடாது. அதுவும் பாவமே. நம்முடைய பெயர் மாற்றத்தினால் கர்த்தரை ஏமாற்ற முடியாது. பாவம் பாவமே. வார்த்தையில் பரிசுத்தம் தேவை. உண்மையை பேசி நீதியின் பாதையில் நடப்போம், சத்திய வழியில் வாழ்வோம். துன்மார்க்கனை நோக்கி இன்னும் சில கேள்விகளை கர்த்தர் கேட்கிறார். உன் சகோதரனுக்கு விரோதமாக நீ செயல்பட்டாய், உன் சகோதரனை நீ அவனுக்கு விரோதமாக அவதூறு உண்டாக்கினார், செய்யாத செயலை செய்தாய் என்று பொய் பழிகளை சுமத்தினாய். உன்னைப் போல நானும் இருப்பேன் என்று நினைத்தாய். நான் இவைகளை எல்லாம் உன் கண்முன் நிறுத்துவேன், இதற்கெல்லாம் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை மறக்கிறவர்களே, தேவனை மறக்கிறவர்களே, இதையெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன் என்று சொல்லுகிறார். தேவனை மறக்கிறவர்களே, எச்சரிக்கையாயிருங்கள். இப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் உங்களை நான் அழித்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரை மறந்து இப்படிப்பட்ட பாவ காரியங்களை செய்யக்கூடாது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுதல் கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகும். நாம் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். அதனால் ஸ்தோத்திர பலியிடுவது நமக்கு மிகவும் நல்லது. அதை தொடர்ந்து அதிகமாய் செய்ய வேண்டும். அடுத்தது, தன் வழிகளை சரிப்படுத்திக் கொள்கிறவன் நம் வாழ்க்கையை
கர்த்தருடைய வசனத்தை தியானித்து அவர் வழிகளை தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நல்லவர்களாக மனம் திரும்பி நம் வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய ரட்சிப்பை தந்தருளுவார். தம்முடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். தம்முடைய பாதுகாப்பை வெளிப்படுத்துவார். நிச்சயம் அவர்களை பாதுகாப்பார். ஆபத்து காலத்திலும் நெருக்கமான நேரங்களிலும் கர்த்தர் கூடவே இருந்து அவர்களை பாதுகாப்பார். நம்முடைய வாழ்க்கையின் வழிகளை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற தீய சுபாவங்களை விட்டுவிட்டு நற்குணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பழகி கொள்ள வேண்டும். சங்கீதம் 41. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உம்முடைய இரக்கத்தின்படி எனக்கு உதவி செய்யும். என்னை மன்னியும் என்று தாவீதையா கேட்கிறார். தாவீதையா பத்சகாலிடத்தில் பாவம் செய்த பின்பு செய்கிற ஜெபமாய் இது இருக்கிறது. என் அக்கிரமங்கள் எல்லாம் என்னை விட்டு நீங்கும்படி, என் பாவம் எல்லாம் என்னை விட்டு போகும்படி என்னை கழுவி என்னை சுத்திகரியும் கர்த்தாவே. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு ஆச்சரியமான, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஜெபமாக இது இருக்கிறது. மிகவும் ஆழமான ஞானமான ஜெபமாகவும் இருக்கிறது. தாவீதையா ஜெபிக்கிறார், நான் உமக்கு விரோதமாகவே, உம்முடைய ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன் என்று நான் அறிக்கையிடுகிறேன். ஏனென்றால் கர்த்தாவே, நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும் உம்முடைய பரிசுத்தம் விளங்கும்படியாகவும் இதை நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். பத்சேபாளிடம் தாவீதையா பாவம் செய்தது யாருக்கும் தெரியாது என்று வைத்துக்கொள்வோம். உலகத்தாருக்கு நமக்கெல்லாம் தெரியாது என்று வைத்துக்கொள்வோம். கர்த்தர் தாவீதையாவுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கும் பொழுது நாம் கர்த்தரை தவறாக சொல்லி விடுவோமா? கர்த்தர் தாவீதையா ஒரு குற்றமும் செய்யவில்லை, அவருக்கு ஏன் இந்த கொடுமை வந்தது, அவருக்கு ஏன் இப்படிப்பட்ட கஷ்டம் வந்தது, அவர் வாழ்நாள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டாரே என்று சொல்லிவிடுவோமா? அப்படி சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக தாவீதையா சொல்லுகிறார், கர்த்தாவே, நான் பாவம் செய்தேன், அதனால்தான் நீர் நியாயம் தீர்க்கிறீர். உமக்கு கெட்ட பெயர் உண்டாகும்படி நான் வாழ மாட்டேன். நான் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு விடுகிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். எப்படிப்பட்ட அருமையான, ஆழமான, ஞானமான, அன்பான ஒரு வார்த்தையா இது இருக்கிறது. தாவீதையா சொன்னது எவ்வளவு அருமையானது. இன்று நாம் ஒரு சிறு துன்பம் வந்தால் கூட பொதுவாக ஜனங்கள் செய்கிற காரியம், உடனே கர்த்தரை தூஷித்து விடுவார்கள். கர்த்தர் என்ன பார்த்து கொண்டுதானா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே, என்னை குணமாக்கவில்லையே, எனக்கு இதை செய்யவில்லையே, அதை செய்யவில்லையே என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தாவீதையா செய்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய நீதி விளங்க வேண்டும், உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அதனால் என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி அவர் தம் பாவத்தை அறிக்கை செய்கிறார். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், நான் துர்க்குணசாலி ஆண்டவரே, நல்ல குணம் இல்லை என்னிடத்தில். என் தாய் என்னை பாவத்தில் தான் கர்ப்பம் தரித்தார், பாவத்தில் தான் நான் பிறந்ததே பாவத்தில். எவ்வளவாய் தாழ்த்துகிறார் தன்னை. நாம் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறோம். ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள் நாம். அவர்களுடைய பாவங்கள் நம்முடைய பிறப்பிலேயே இருக்கிறது அல்லவா? அந்த DNA கோடிங்கில் பாவம் இருக்கிறது, தவறான கோடிங் இருக்கிறது அல்லவா? அதை தான் இங்கு சொல்லி இருக்கிறார் ஐயா தெளிவாக. அப்படி இருக்க நாம் துர்க்குணத்தில் பிறக்கும் போதே துர்க்குணங்கள் நம் பெற்றோர்களிடமிருந்து நமக்கு வருகிறது. அதை தான் என் தாய் என் பாவத்தில் கர்ப்பம் தரித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அந்தகாரத்தில் இருக்கிற மிகப்பெரிய காரியங்கள், ரகசியங்கள் பலவற்றை நீர் எனக்கு வெளிப்படுத்துவீர் ஆண்டவரே. நீர் என்னை சுத்திகரியும், நீர் என்னை ஈசோப்பினால் என்னை கழுவி சுத்திகரியும். அப்பொழுது நான் உறைந்த மழையை போல வெண்மையாவேன் என்று தாவீதையா சொல்லுகிறார். நம்மை சுத்திகரிக்கும்படி நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தப்படுத்தும். என் பாவம், என் அக்கிரமம், என் மீறுதல் எல்லாம், என் துர்குணங்கள், என் துன்மார்க்க செயல்கள் எல்லாம் என்னை விட்டு போகும்படி என்னை சுத்திகரியும் என்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தரிடத்தில். அப்படி அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் சில சிறு சிறு துன்பங்களை நமக்கு கொடுத்து அதன் வழியாய் நம் தீய சுபாவத்தை எடுத்து போட்டு
நம்மை பரிசுத்தப்படுத்துவார். நித்திய ஜீவனை நமக்கு நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்ப்பார். அக்னி கடலை விட கர்த்தர் கொடுக்கும் இவ்வுலகத்தின் பாடுகள் பெரியதல்ல. அதை புரிந்து கொண்டு நம்மை நாம் சுத்திகரிக்க நாம் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, என்னை சுத்திகரியும், என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு வேதனைகள், வலிகள், பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை. என்னை சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்கு என்னை தகுதிப்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்தில் வந்து நான் வாழ வேண்டும் என்று நம்மை அர்ப்பணிப்போம். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். எனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி என் வாழ்வில் சந்தோஷத்தை தாரும். அப்பொழுது என் எலும்புகள் எல்லாம் பூரிக்கும். என் எலும்புகள் பூரிப்படையும். நீர் நொறுக்கி போட்ட எலும்புகள், நீர் நொறுக்கின எலும்புகள், நீர் தண்டித்த என் சரீரம் சுகம் பெற்று பலம் பெற்று நீர் தந்த சந்தோஷத்தினால் அது உயிரடையும், பலனடையும். என் பாவங்களை பாராதபடிக்கு உம்முடைய முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவத்தை எல்லாம் பார்க்காதிரும் ஆண்டவரே. என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி போடும். நான் பாவம் செய்யும் போது பார்க்காதேயும். என் அக்கிரமத்தை எல்லாம் நீக்கி போட்டுவிடும். எல்லாவற்றையும் சுத்திகரித்து என்னை பரிசுத்தப்படு. சுத்தமான இருதயத்தை தாரும். பரிசுத்தமான ஆவியை எனக்கு கொடுத்தரணும். உம்முடைய சமூகத்திலிருந்து, உம்மிடத்திலிருந்து என்னை தள்ளி விடாதேயும், என்னை தூர தள்ளி போடாதேயும். உம் அருகிலேயே நான் இருக்க விரும்புகிறேன். உம் மண்டையிலேயே என்னை வைத்துக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். நான் பாவம் செய்துவிட்டேன் என்று உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். சவுல் பாவம் செய்த போது கர்த்தர் பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொண்டார். அதனால் அவரிடத்தில் பொல்லாத ஆவி வந்து சவுலை அலைக்கழித்தது. அதுபோல தனக்கும் நேர்ந்து விடக்கூடாது என்று தாவீதையா ஜெபிக்கிறார். தாவீதையா மனம் திரும்பியதினால் கர்த்தர் பரிசுத்த ஆவியை அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உற்சாகமான ஆவியை எனக்கு தாரும். சந்தோஷம் தாரும், உற்சாகமான வாழ்வை தாரும். அப்படி நீர் என்னை வாழ வைக்கும் போது, சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் தரும்போது, பாவம் செய்கிறவர்களுக்கு, பாவிகளுக்கு நான் போய் உபதேசிப்பேன். அவர்கள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கி விடும். எந்த இரத்த பழியும் என் மேல் வராதபடிக்கு என்னிடத்திலிருந்து அகற்றி போடும். என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். அப்படி இரத்த பழிகளை என்னிடத்திலிருந்து நீர் அகற்றி போடும் பொழுது நான் சந்தோஷமாய் உம்மை துதித்து பாடுவேன். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தரலும். அப்படி என்றால் கர்த்தருடைய ஆவியை எனக்கு தாரும். தீர்க்க தரிசனம் உரைக்க வாயை திறந்தரலும் என்ற பொருளில் அவர் ஜெபிக்கிறார். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். உம்மை துதித்து பாடுவேன். உம்முடைய புகழை சொல்லித் திரிவேன், எங்கும் சொல்லுவேன். என் வாயை திறந்தரலும். பலியை நீர் விரும்புவதில்லை. அப்படி நீர் விரும்பினால் நான் பலி செலுத்துவேன். அதை நீர் விரும்புவதில்லை. உமக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். மனம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட எங்கள் இருதயம் உமக்கேற்ற பலியாயிருக்கிறது. கர்த்தாவே, எங்களை காப்பாற்று. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். பாடுகள் பட்டு மனம் உடைக்கப்பட்டு தாழ்ந்த நிலையில், வாழ்க்கையில் விரக்தியடைந்த நிலையில் இருப்பவர்களை நீர் ஒருபோதும் வெறுக்க மாட்டீர். அவர்களை நீர் ஏற்றுக்கொள்வீர். சீயோனுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும். எருசலேமின் மதில்களை கட்டும். எங்களை பாதுகாத்தருளும். எங்களுக்கு பாதுகாப்பை கொடும். எங்களை ஆசீர்வதி. அப்பொழுது சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் அப்பொழுது நீர் பிரியப்படுவீர். அப்பொழுது நாங்கள் உம்முடைய பலிபீடத்தண்டையில் வந்து பலிகளை செலுத்துவோம். உம்மண்டை வந்து சேருவோம் ஆண்டவரே என்ற பொருளில் தாவீதையா சொல்லுகிறார். இப்படியாக நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மிடத்தில் பாவம், குற்றம், குறைகள் இருக்கிறது என்று தெரிந்தால் அவைகளை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி இந்த அதிகாரத்தை வாசித்து மனப்பூர்வமாய் உணர்ந்து வாசித்து நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தருவார்.
நம் வாழ்வு சமாதானமாய் இருக்கும், மீட்பு கிடைக்கும், ரட்சிப்பு கிடைக்கும். சங்கீதம் 52, 53 அதிகாரங்கள். தாவீது ராஜா பாடிய பாடலாக இந்த சங்கீதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீயவர்கள், பொல்லாத மனிதர்கள் தாங்கள் செய்கிற பாவத்தின் நிமித்தம் பெருமை பாராட்டுகிறார்கள். நான் எவ்வளவு பெரிய பாவம் செய்தேன் பார் என்றெல்லாம் சொல்லுகிறது உண்டு. நான் எவ்வளவு திறமையாக திருடினேன், நான் எவ்வளவு திறமையாக அவனை ஏமாற்றினேன், நான் எவ்வளவு திறமையாக நான் செய்தேன் தெரியுமா என்று பெருமை பாராட்டிக் கொள்வார்கள். இது எவ்வளவு மதியீனமான செயலாய் இருக்கிறது, புத்தி இல்லாத செயலாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபைதான் நமக்கு என்னாலும் தேவையானது, இந்த பெருமை அல்ல. பாவம் செய்துவிட்டு அதனால் பெருமை பாராட்டுவது துளியும் அறிவில்லாத செயலாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த பாவத்தின் விளைவை நாம் சுமந்தே தீர வேண்டும். நாம் செய்கிற அக்கிரமங்கள், பொல்லாப்புகள் எல்லாவற்றிற்கும் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் என்பதை மறந்துவிட்டு இப்படி நடந்து கொள்வது எவ்வளவு பெரிய தவறாயிருக்கிறது. எப்பொழுதும் பொய் சொல்லிவிட்டு, பிறரை ஏமாற்றிவிட்டு, தவறு செய்துவிட்டு, சிறு வயதில் பள்ளிக்கு செல்லும் போது வீட்டு பாடம் எழுதாமல் போய் பொய் சொல்லி ஏமாற்ற தொடங்குகிற பழக்கம், அது பின்பு பெரியவர்களாகி வேலைக்கு செல்லும் போதும் அப்படி வரும். அதன் பின்பு திருமணமான பின்பு கணவன் மனைவிக்குள் அப்படி பொய் சொல்லிக் கொள்வது, பின்பு பிள்ளைகளிடத்தில் பொய் சொல்வது, ஏமாற்றுவது, இப்படி வாழ்க்கை முழுவதும் பாவம் செய்து கொண்டு பொய், ஏமாற்றுத்தனம் இதெல்லாம் பாவமாய் இருக்கிறது. இதன் விளைவு நமக்கு வாழ்க்கையில் தீமை வருகிறது. இந்த தீமையை நாம் அனுபவித்துக் கொள்வது, பொல்லாப்பையும் செய்து கொண்டே இருப்பது, இது எவ்வளவு எல்லளவு நாம் வேதனைப்பட வேண்டிய விஷயமே தவிர பெருமை பாராட்டக்கூடிய விஷயம் அல்ல. அதனால் புரிந்து கொண்டு தீமையை, பொல்லாப்பை செய்துவிட்டு அதற்கு பெருமை பாராட்ட கூடாது. தேவ கிருபை என்னாலும் உள்ளது. கர்த்தருடைய கிருபையே நாம் நாடி தேட வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும், எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும், எந்த ஒரு கடினமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தால் கர்த்தருடைய கிருபை நமக்கு என்றென்றும் கிடைக்க போகிறது. அப்படி இருக்க நாம் ஏன் போய் சொல்லி ஏமாற்றி பாவம் செய்து அதனால் ஒரு காரியத்தை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க கூடாது. அது தேவையற்ற செயல். கர்த்தருடைய கிருபை என்னாலும் உள்ளது, அதை நாடி தேடுவோம். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் கர்த்தர் உதவி செய்வார். கபட நாவு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் கபட நாவு என்றால் என்ன? கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? அதாவது தாவீதையா கபட நாவை வெறுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இது இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இங்கு நமக்கு அப்படி வெளிப்படுத்துகிறார். கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும்? கபடம் என்றால் என்ன? அதாவது உண்மையை உண்மையாய் அப்படியே சொல்வது சத்தியம். அந்த வார்த்தைக்கு சத்தியம் என்று பெயர். உண்மையான வார்த்தை, சத்தியமான வார்த்தை என்று சொன்னார். கபடம் என்றால் ஒரு உண்மையை மறைத்து அதற்கு மேலாக மேல் பூச்சு பூசி அதை பொய்யாக வேறு விதமாக சொல்லி மறைத்து விடுவது. நாம் தவறு செய்து விட்டோம் என்றால் அந்த தவறை மறைத்து விட்டு நாம் குற்றவாளி ஆகாதபடிக்கு வேறு அடுத்தவர் மேல் சொல்லிவிடுவது, அல்லது அந்த தவறை நடக்காதது போல சொல்லிவிடுவது போன்ற திறமையாக பேச்சு திறமை இருக்கிறது, கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு நாம் பாவம் செய்வது. அதாவது இதற்கு பெரிய பெரிய அழகான பெயர்களை வைத்துக் கொள்வது பாவத்திற்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல். அது அப்படி அல்ல. கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மிகப்பெரிய திறமைசாலிகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புவதில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுவது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான். ஒரு மனிதனுக்கு உயர்வு வர வேண்டியது அவனுடைய திறமையினால் அல்ல, அவனுடைய உண்மை தன்மையினால். உயர்ந்த பதவி வகிப்பவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தால் அவர்களுடைய ஒழுக்கம், கற்பு நெறி, உண்மை தன்மை, சத்திய வாழ்வு போன்ற காரியங்கள் அவர்களிடத்தில் இருந்தால்தான் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவார்கள். சமுதாயமும் சரி, கர்த்தரும் சரி. கர்த்தர் முதலில் தெரிந்து கொண்டார். கர்த்தரை எல்லா காரியங்களையும் செய்கிறார். அதை வைத்துதான் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுகிறார்கள். மிகப்பெரிய தலைவர்களை பார்க்கும் போது அவர்களிடத்தில் உண்மை தன்மை இருக்க வேண்டும். ஒரு வியாபாரம் என்றால் கூட உண்மை தன்மையோடு இருக்கிற வியாபாரம் நிலைத்திருக்கும். 100 வருடம் ஆனாலும் அந்த பொருள்
தயாரிக்கிற நிறுவனம் நிலைத்திருக்கும். அதில் உண்மை இருக்கும், ஒரு நல்ல எண்ணம் இருக்கும். ஒரு அருமையான ஒரு பொருள், உணவுப் பொருள் தயாரிக்கிற ஒரு நிறுவனமா இருந்தாலும் அதை அவர்கள் நல்ல எண்ணத்தோடு, உண்மை தன்மையோடு மக்களுக்கு நன்மை செய்கிற பொருளாக அதை விற்கும்போது அது நிரந்தரமாக இருக்கும். அந்த வியாபாரமும் நிலைத்திருக்கும். கபடம் வைத்துக்கொண்டு, அதாவது ஒரு பொருளை பொய் சொல்லி ஏமாற்றி விற்கிற நிறுவனமா இருந்தால் அது கொஞ்ச நாளில் பெரிய லாபத்தை எல்லாம் பார்க்கலாம். ஆனால் அது நிலைத்திருக்காது. அது தோற்று போய்விடும். அந்த நிறுவனமே நின்று போய்விடும். அது நிரந்தரமாய் இருக்காது. இதைதான் கபடம். இன்று வியாபாரத் துறையில் அதிகமாய் கபடம் இருக்கிறது. எப்பொழுது எந்த பொருளை பார்த்தாலும், எந்த விஷயத்தை பார்த்தாலும் அது கபடத்தனம் இருக்கிறது. பொய் சொல்வது, அந்த பொருளின் மீது இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லி ஏற்றுவது, பொய்யான விளம்பரம் செய்யலாம், தவறில்லை. ஆனால் பொய்யாய் விளம்பரம் செய்யக்கூடாது. இப்படி கபடம் இல்லாத எந்த காரியமும் நிலைத்திருக்கும். கபடம் உள்ள காரியத்தை கர்த்தரே அகற்றி போடுவார். அந்த தொழிலாயிருந்தாலும், அந்த தனிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும் நிலைத்திருப்பது இல்லை என்பதே உண்மை. கபடம் கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நீக்கி போடுவார். வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 4 விதமான குணாதிசயங்களும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வேத பகுதியில் பார்க்கும்போது அந்த 4 தகுதிகளில் ஒன்று கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் தம்முடைய மனவாட்டியாகிய திருச்சபையில், அதாவது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் மேல் எதிர்பார்க்கிற ஒரு குணம் கபடற்றவர்களாய் இருக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் கபடற்ற தன்மையை குறிப்பதாய் இருக்கிறது. உன்னத பாட்டில் என் உத்தமியே புறாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறா என்பது கபடற்றது. வேதத்தில் உன்னத பாட்டிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளம் கபடம் இல்லாதது. அது ஆட்டுக்குட்டியின் அமைதியை போல புறாவும் மிகவும் அமைதியான சாந்த குணம் உள்ளதா இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த கபடம் அற்ற அந்த தன்மையை தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படி கபடற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கபடற்ற நாவை நாம் கற்றுக்கொள்வோம், அதை பழகி கொள்வோம். நம் வார்த்தைகளில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் முதலில் தொடங்க வேண்டும். பின்பு நாம் போகும் இடங்களில் சந்திக்கும் மனிதர்கள் எல்லோரிடத்திலும் உண்மையை பேசி உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். கோபம் வந்தால் அந்த கோபத்தை அதிகப்படியாக நாம் பெரிதுபடுத்தாமல் அதே சமயத்தில் கோபத்தை கோபமாக காட்ட வேண்டும். மனதில் கோபத்தை வைத்துக் கொண்டு வெளியில் சிரிப்பது, அல்லது உள்ளே சிரித்துக் கொண்டே வெளியில் கோபமாக இருப்பது, இப்படிப்பட்ட குணாதிசயங்களே கபடம் உள்ளது. அப்படி இருக்கக்கூடாது. நம் உள்ளத்தில் என்ன உள்ளம் இருக்கிறது, நம் உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கிறதோ அதையே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு பெயர்தான் கபடற்ற தன்மை. நாம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடாது. பொல்லாத மனிதர்கள் நன்மையை விரும்புவதை விட தீமையை விரும்புவார்கள். அவர்கள் கபடமுள்ள நாவுள்ளவர்கள். கபடம் வைத்து பேசுவார்கள். உள்ளொன்று வைத்துக் கொண்டு வெளியில் பேசுவது வேறு விதமாயிருக்கும். இப்படிப்பட்டவர்களுடைய நாவு கத்தியை போன்றது. அவர்களுடைய நாக்கு கத்தியை போன்றது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட கர்த்தருக்கு அருவருப்பான அந்த குணாதிசயம் நம்மிடத்தில் இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் துன்மார்க்கருக்கு அடையாளமா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் இந்த பூமியில் இருந்து அழிக்கப்படுவார்கள். ஜீவனுள்ளோர் தேசம் என்று குறிப்பிடப்படுவது இந்த பூமியை தான் குறிக்கிறது. இந்த இடத்தில் இல்லாமல் கர்த்தர் அழித்து போடுவார். இப்படி நடப்பதை அதாவது நீதிமான்கள் பார்ப்பார்கள். நீதிமான்கள் துன்மார்க்கர் செய்கிற செயல்களையும் அவர்களுடைய கபடத்தன்மையையும் அவர்களுக்கு வரும் நியாய தீர்ப்பையும் பார்த்து பயப்படுவார்கள். அவர்களுக்கு வருகிற தீமைக்கு ஏற்ற தண்டனையை பார்த்து, நியாய தீர்ப்பை பார்த்து இவர்கள் பயந்து, அவர்களை பார்த்து நகைத்து, முட்டாள்தனமாக இப்படி நடந்து கொண்டார்களே, இப்படி கர்த்தரிடத்தில் நியாய தீர்ப்பை பெற்றார்களே என்று நினைத்து
தேவனை தன் பெலனாக எண்ணாமல். நீதிமான்கள் இப்படி நினைப்பார்களாம். தேவனை நம் பெலமாக எண்ண வேண்டும். அதை விட்டுவிட்டு நானே என் சூழ்நிலைகளை மேற்கொண்டு விடுகிறேன், நானே திறமையாக கையாள்வேன், நானே வெற்றி பெறுவேன், என் வாழ்க்கையை நானே வாழ்வேன், நான் திறமைசாலி என்று தன்னம்பிக்கை என்று சொல்லிக் கொண்டு தன்மேல் அதிக நம்பிக்கையை வைத்துக் கொண்டு வாழக்கூடாது. எனக்கு செல்வம் இருக்கிறது, என் ஐஸ்வர்யத்தினால் நான் இதை சாதிப்பேன், என் படிப்பினால் இதை நான் சாதிப்பேன், என் உடல் பலத்தினால் நான் இதை சாதிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தரை நம்பாமல் இப்படிப்பட்டவர்கள் அழிந்து போவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது கிடையாது. இப்படிப்பட்ட முட்டாள்தனமாக இவர்கள் வாழ்கிறார்களே என்று நீதிமான்கள் நினைப்பார்கள். நீதிமான்கள் எப்பொழுதும் கர்த்தரையே நம்பி இருப்பார்கள், கர்த்தரை தொழுது கொள்வார்கள், எதற்கும் எந்த காரியத்திற்கும் கர்த்தரை சார்ந்து வாழ்வார்கள். அதனால் அவர்கள் காரியம் எல்லாம் வெற்றியாயிருக்கும். ஏனென்றால் சர்வ லோகத்தின் அதிபதி அவரே. அவருடைய திட்டத்தில் தான் மனித வாழ்க்கை இருக்கிறது. அவர் ஒரு திட்டமிட்டு இருக்கிறார். அந்த திட்டத்தின்படி, அந்த ப்ராஜெக்டின் படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அங்கமாக இருக்கிறோம். அப்படி இருக்க அவருடைய திட்டத்தில் அவருடைய சித்தம் தெரிந்து அதன்படி நடப்பதே நமக்கு வெற்றியை பெற்று தரும். நீதிமான்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள். பச்சையான ஒலிவ மரத்தில் கனிகள் இருக்கும். அப்படி கனி நிறைந்தவர்களாக, செழிப்பானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். நீதிமான்கள் இப்படியாக இருப்பார்கள். அவர்கள் தேவாலயத்தில் எப்பொழுதும் கர்த்தரை துதித்து பாடி அவரோடு கூட மகிழ்ந்திருப்பார்கள். அவருடைய நாமத்தை தியானித்துக் கொண்டிருப்பார்கள். கர்த்தரே இதை செய்தார் என்று நம்பி அவர்கள் சந்தோஷமாக கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டிருப்பார்கள். சங்கீதம் 53. கர்த்தர் இல்லை, தேவன் இல்லை என்று ஒருவன் சொல்வானானால் அவன் அறிவில்லாதவன், புத்தி இல்லாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் இல்லை, கடவுள் என்பவர் ஒருவர் இல்லை என்று சொல்லுகிறவன் அறிவில்லாதவன், மதிகேடன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவன் அக்கிரமம் செய்கிறவனாய் இருக்கிறான். தெய்வ பயம் இல்லாததினால் அக்கிரமம் செய்து மிகவும் அருவருப்பான காரியங்களை, தனி மனித ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் நன்மை செய்வது இல்லை. இப்படி அதிகமாய் ஜனங்கள் பின்பற்றி போய் தேவன் இல்லை என்று நினைத்து கொண்டு மதிகேடாய் நடந்து நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லாமல் போகிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. வானத்திலிருந்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து பூமியை பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்கள் யாராவது இருக்கிறார்களா? என்னை நோக்கி பார்க்கிறார்களா? என்னை தேடுகிறார்களா? என்னை நினைத்து பார்க்கிறார்களா என்று பரலோகத்திலிருந்து கர்த்தர் பூமியை நோக்கி பார்க்கிறாராம். அப்படி கர்த்தர் பார்க்கும்போது ஒருவனும் இல்லையாம். பூமியை நோக்கி பார்க்கும்போது ஒருவனும் கர்த்தரை நினைத்து பார்ப்பதற்கோ கர்த்தரை தேடுவதற்கோ ஒருவரும் இல்லையாம். அப்படிப்பட்ட நேரமும் இருக்கிறதாம் இந்த பூமியில். ஒரு மனிதனும் கர்த்தரை நோக்கி பார்க்காமல் ஒவ்வொரு மனிதனும் அவரவருடைய வேலையை பார்த்து கொண்டு கர்த்தரை மறந்த நிலையில் இருக்கிறார்களாம். அவர்கள் எல்லோரும் வழி விலகி போய், அதாவது நீதியின் பாதையில் நடக்காமல் பாவத்தில் சென்று, பாவ பாதையில் சென்று அவர்கள் ஒன்றும் இல்லாமற் போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, ஒருவனும் நன்மை செய்கிறவன் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் மனித குலம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்வோம். அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? சுத்தமாக அறிவே இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் பிள்ளைகளை பட்சிக்கிறார்களே. ஒரு ஆகாரம் கிடைத்தால், ஒரு உணவு கிடைத்தால் அதை எப்படி சாப்பிடுவார்களோ அது போல என் பிள்ளைகளை, என்னை நம்பி இருக்கிறவர்களை விழுங்கி விடுகிறார்கள், சாப்பிட்டு விடுகிறார்கள். அப்பத்தை பட்சிக்கிறது போல என் பிள்ளைகளை பட்சிக்கிறார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். இந்த பூமியில் நீதிமான்கள் படும் பாடுகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீதிமான்களை துன்மார்க்கர் அப்பத்தை பட்சிக்கிறது போல பட்சிக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். அதை பார்த்து இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் இவர்கள் மனம் திரும்புவதற்காக வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் காத்திருக்கிறார். எவ்வளவு காலம் பொறுமையா இருப்பார்? தம்முடைய பிள்ளைகளுக்காக, நீதிமான்களுக்காக அவர் எழும்பி நியாய தீர்ப்பு கொடுக்காமல் இருக்கலாமா?
அவர் நீதியின் சூரியன் ஆயிற்றே. நீதிமானுக்காக அவர் எழும்பாமல் இருக்கலாமா? நல்லவர்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறார்கள், நீதியின் பாதையில் நடக்கிறார்கள். அப்படி இருக்க துன்மார்க்கர் அந்த நீதிமான்களை துன்பப்படுத்தும் போது கர்த்தர் பார்த்து அந்த துன்மார்க்கரை மன்னித்து கொண்டே இருந்தால் அது நீதியான செயலாய் இருக்குமா? கர்த்தர் நீதியின் சூரியன் ஆயிற்றே, சும்மா இருப்பாரா? இதை நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த பூமியில் கர்த்தர் எதை செய்தாலும் மன்னித்து விடுவார் என்று அல்ல. நீதிமானுக்காக அவர் இறங்குகிற தேவன், நீதிமானுக்காக எழும்புகிற தேவனாயிருக்கிறார். நீதிமானுக்காக எழும்பி துன்மார்க்கரை அழித்து போடவும் பட்சித்து போடவும் அவர் எழும்பி வருவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். அவர் சாதாரணமானவர் என்று நினைக்க வேண்டாம். அவர் பட்சிக்கிற அக்கினியாகவும் இருக்கிறார். அவர் நமக்கு தகப்பன் மட்டுமல்ல, சர்வலோகத்திற்கும் தேவனும் கூட. அவருடைய வல்லமையையும் நாம் சற்று புரிந்து கொள்வது நமக்கு நல்லது. அந்த உணர்வு இருந்தால் நாம் தப்பித்துக் கொள்வோம். கர்த்தரை நம்பி நீதியாய் வாழ்கிறவர்கள், நீதிமான்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்த துன்மார்க்கர் அவர்களை துன்பப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தும் போது, பாளையம் இறங்கி இருக்கும் போது, நீதி நல்லவர்களை கவிழ்த்து போடுவோம், அழித்து போடுவோம் என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக தீயவர்கள் எழும்பும் போது, அவர்கள் எழும்பி இருக்கும் போதே கர்த்தர் அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போடுவாராம். கர்த்தர் எழும்பி நின்று தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து அப்படிப்பட்ட தீயவர்களை எலும்புகளை நொறுக்கி போடுவாராம். அதாவது அவர்களுடைய பலத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். அப்பொழுது நாம் அவர்களை வெற்றி பெற்று விடுவோம், எதிரிகளை வெற்றி பெற்று விடுவோம். நமக்கு விரோதமாக நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம், கர்த்தருக்கு பயந்து நீதியின் பாதையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிமானாய் நாம் வாழும்போது கர்த்தர் நமக்காக நம் எதிரிகளோடு யுத்தம் செய்து அவர்களை தோற்கடித்து நம்மை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் ஒரு மனிதனை வெறுத்ததினால்தான், அந்த மனிதர்களை தீயவர்களை வெறுத்ததினால் அவர்கள் மேல் நாம் வெற்றி பெறுகிறோம். கர்த்தர் அவர்களை வெறுத்து இவர்களை தீயவர்களை நம் கையில் ஒப்பு கொடுக்கிறார். அதனால்தான் நாம் அவர்களை வெற்றி பெற முடிகிறது. கர்த்தரே நம்மை பாதுகாக்கிறார். இஸ்ரவேலுக்கு களிப்பும், தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஒரு நாள் வரும், அந்த நாளில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பு, அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிற காலம் என்று எல்லோருக்கும் இருக்கும். அந்த காலம் நிறைவாகி கர்த்தர் அவர்கள் சிறையிருப்பை திருப்பும் போது, அக்கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கும் போது, துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் பாடுகளில் இருந்தும் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கும் போது யாக்கோபுக்கு களிப்பு உண்டாகும். யாக்கோபு என்று சொல்லும் போது இஸ்ரவேல் வம்சத்தார், பிறப்பின்படி இஸ்ரவேல் வம்சத்தாராய் இருப்பவர்கள், எல்லா 12 கோத்திரத்தாரையும் குறிக்கிறது. அவர்களுக்கும் இஸ்ரவேல் என்று சொல்லும் போது விசுவாசத்தின்படி இஸ்ரவேலராய் இருக்கிறவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவர்களுக்கும் கர்த்தரால் நன்மை உண்டாகும். அவர்கள் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். இப்படியாக கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு விடுதலை தந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்களுக்கு பொக்கிஷமாக கொடுப்பார். கர்த்தர் அவர்களோடு இருந்து பாதுகாப்பார். இப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றும் இருக்கிறது. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகள் தங்கள் பாவத்தின் நிமித்தமும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்பம் அனுபவிக்கலாம், அல்லது சில நீதியின் காரியங்களுக்காக துன்பங்கள் வரலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காப்பார். துன்ப நேரத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றி விடுதலையாக்கி மீட்டுக் கொள்வார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறன்.